The Holy Land, Little Japan, Cracker City. Sivakasi gets its fame due to its famous production of fireworks. A culturally vibrant town, full of temples, flea markets, and locals, it is bustling with energy and activity. The people have a strong sense of community and love for the town. This land is sacred to them. It puts food on the table, shelter over their heads. Every person here has come and been able to build a life for themselves. Although Sivakasi is known as the Cracker City, it is surrounded with temples. In the 15th century, this town was ruled by the Pandya kings for a long period. They built many Hindu temples dedicated to Lord Shiva during that time. With a religious composition containing 93% of Hindus, this town is bursting with ancient traditions and rich heritage all around. ஒரு ஆளு இப்படி சுத்துவோம் இந்த கைட்டே இப்படியே சுத்தணும் இப்படியே சுத்தணும் காடியில வைக்கணும் ஒரு காடி பலகைல வைக்கணும் கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு இதுல இருக்குதா ஃபர்ஸ்ட் இப்படி ஒட்டணும் ஒட்டி போட்டணும் வெயில காஞ்சிட்டு திரும்ப இந்த எம்போஸ் லேபிள் இருக்குல்ல இந்த லேபிள் இப்படி ஒட்டணும். Through interviews with factory owners, skilled artisans, and members of the local community, we gained insights into the complexities of this remarkable industry. But as we dwelled deeper into the lives of its workers, we were struck by the hardships and struggles they face every day to bring joy to people all over the world. மெயினாக அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பட்டாசு இது மட்டும்தான் வந்துட்டு நல்லா பண்ணுங்க. அது தவிர்த்துனா இங்கே பிரிண்டிங் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். கேலண்டர், டைரி இதெல்லாம் வந்துட்டு பிரிண்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ணுறாங்க. அது தவிர்த்து மெயினாக இருக்குதுன்னா ஃபயர்ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும். ஸோ வந்துட்டு ஃபயர்ஒர்க்ஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்துட்டு சிவகாசியில். ஸோ வந்துட்டு கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபயர்ஒர்க்ஸ் இது இண்டஸ்ட்ரி அப்படின்னுச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஃப்டர் கோவிட் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டாந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர்ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இதுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் எங்கள் இது சிவகாசி இதில் கேஸ்லாம் போட்டு நிறையா பண்ணியிருக்காங்க. பட் இப்போல்லாம் வந்துட்டு அது ஐ திங்க் இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கேஸ்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெட்டர் அண்ட் வி ஆர் நவ் லுக்கிங் டு மச் மோர் ப்ளூமிங் இன் டு பயோ. இது வந்து பட்டாசு வந்து நாங்கள் வருஷம் கூட இவ்வளோ பெருசாக இருக்கு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டு தானே வச்சது, ஸ்டாண்டர்டு கழிக்கிற. அதுக்கப்புறம் தான் மற்ற பூரா சின்ன சின்ன கம்பெனி வந்ததுனாலதான் விவசாயம் கம்மியாயிடுச்சு. பட்டாசுல அதிக லாபம், அதோட தேவைகள் வட மாநிலங்கள்ல வந்து பட்டாசு தேவை அதிகம். அதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் வந்து இங்க அதிகமா கிடைக்கிறதுனால எல்லாருமே இங்க இந்த இதுல பட்டாசு பார்க்கறாங்க. இப்போ நாங்க அதிகமா என்ன கேட்டிருக்கோம்னா, நாங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட போச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பட்டாசு துளி ஏன் பண்ணோம்னா நாங்க வெளிநாட்டு இல்லை சென்னை எங்கேயாச்சும் போனா எங்களுக்கு வந்து வேற தொழிலுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எங்களுக்கு வேலை இல்லை, வேலை பண்றதுக்கு ஸ்கில் கூட இல்லை. இங்க வந்து எஜுகேஷன் அவ்வளோ எவ்வளோ நெசசிட்டி கொடுப்பாங்க. அதாவது மெயினா படிக்கிறவங்க எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கம்மி. அடுத்து படிக்காங்க. முந்தி வந்து இருந்த ரேஷியோவை பார்க்க போகும்போது இப்ப வந்து படிப்பு எல்லாத்துக்குமே நெசசிட்டி புரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கு தக்கன பிள்ளைகளும் படிக்கத்தான் வராங்க. ஒரு 10 நான் வந்து இங்க இந்த ஊர்ல 23 வருஷமா ஒர்க் பண்றேன். Getting famous here means because of the temperature here, so heat. So in this heat, no crops and nothing will. So we can't cultivate everything. So we use that heat as a opportunity, and we did match works and fireworks and everything. இருந்துச்சு, இப்ப இல்ல, எல்லாம் அழிச்சிட்டான், எல்லாம் வித்துட்டான்.
சொல்லுங்க. 2 months மட்டும்தான் ஷட் ஆகுது. ஆமா, அந்த டயத்துல மட்டும். ஆமா. இல்ல அதாவது ஃபேக்டரி க்ளோஸ்டு வந்து 2 months. ஆனா அதோடைய தாக்கம்ங்கிறது ஒரு அதுல இருந்து மீள்றது எங்களுக்கு வந்து 2 வருஷம் வந்து ஓரளவுக்கு அந்த கோவிட்ல நாங்க பாதிக்கப்பட்டோம். காரணம் என்னன்னா உற்பத்தி இல்ல, அப்புறம் மெட்டீரியல் வந்து யார்ட்டையுமே ஸ்டாக் இல்ல, அப்புறம் லேபர்ஸ் ரொம்ப வந்து வராம இருந்தாங்க. Oxygen that was not available in our district. It's not available in Virudunagar district. Whole district, the oxygen supply is not there. So then we talked to collector and then ministers, and then they made arrangement and helped us. And sir, in Sivakasi, did they follow precautions like wearing masks and all? Yeah, that was 100%. 100%. And the doctor and the frontline worker area, and priority vaccination. Yeah. And உங்களுக்கு 2020 இல்ல அப்பதான் vaccine, once the vaccine was introduced, first vaccine in the district was given to doctors and health workers. உங்களுக்கு சிவகாசி பத்தி ரொம்ப பிரச்சனை. சிவகாசி பற்றி பிடிச்சதுன்னா பிறந்த ஊர் யாருக்கா பிடிக்காது. உங்களுக்கு சிவகாசி பத்தி ரொம்ப பிடிச்சது எல்லாமே பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் கொள்ளாதது. தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் கொள்ளாதது. ஆடையில் ஆடுது ஆடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது. அது எது? காதலன் பெண்ணிடம்